ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான பர்ஃபி ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டுமே நம்ம செஞ்சுருக்கோம். இது அரிசி மாவில் செஞ்சுருக்கிறது. இது டபுள் லேயராக நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போர்ன்விட்டாவும் அரிசி மாவும் கலந்து செஞ்சுருக்கோம். ரொம்ப அட்டகாசமான இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டினே இந்த டபுள் லேயர் பர்ஃபி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே அட்டகாசமாக நினச்ச உடனே இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது டபுள் லேயராக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அரிசி மாவு பர்ஃபி பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப்பு அரிசி மாவு, அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை, 1 கப்புக்கு காய்ச்சின பால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். 3மே சம அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஜீனி அரிசி மாவு எல்லாம் நல்லா கலந்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த பர்ஃபி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இதை வந்து டபுள் லேயரில் பண்ண போகிறோம். இப்போ இந்த பால், சர்க்கரை, அரிசி மாவு 3ஐயும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா உருகணும். நெய் உருகுனதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த அரிசி மாவு கலவை இருக்குல்ல, இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவு கலவையை கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாம். இது நமக்கு பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணும். இது ரொம்ப சீக்கிரமே கட்டி ஆகிடும். நம்ம நினச்ச உடனே இந்த ஸ்வீட்டை டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் தாங்க, 2 நிமிஷத்துலேயே இது கட்டி ஆகிடுச்சு. இது நல்லா கட்டி ஆகிட்டோம். இப்போ நம்ம அரிசி மாவுக்கு இப்போ வந்து நல்லாவே கெட்டியாக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி பதம் வரணும். இப்படி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி ஒரு நெய் தடவைன பிளேட் எடுத்துருக்கேன். அதில் பாதி அளவு நான் எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாதி அளவு இந்த கேக் டின்னில் நான் சேர்த்துட்டு இதை கரெக்டாக ஒரே மாதிரி சமன்படுத்தி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி பாதி அளவுக்கு நான் சமன்படுத்தி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது 1/4 கப்பு நான் இன்றைக்கி போர்ன்விட்டா சேர்க்க போகிறேன். போர்ன்விட்டா சேர்த்துக்கலாம், பூஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் போர்ன்விட்டா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டோம்னா கொஞ்சம் இலக்கம் கொடுத்து டக்குன்னு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த போர்ன்விட்டா டேஸ்ட்டில் இந்த அரிசி மாவு கேக்கு. இந்த வெள்ளை கலர் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக நம்ம கலந்து எடுத்துக்கணும். நம்ம சேர்த்த இந்த போர்ன்விட்டா இதுக்கு போதுமானது. நம்ம இந்த பாதி அளவு மாவுக்கு 4 ஸ்பூன் போர்ன்விட்டா சேர்த்தோம்ல, அதுவே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. அடுத்தது இப்போ ஒயிட் கலர் லேயரை நம்ம சமன்படுத்தி வச்சுருக்கோம்ல, அது மேலேயே இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த 1 கப் மாவுக்கு இந்த மாதிரி டபுள் லேயராக இவ்வளோ வந்துச்சு கேக்கு. மேலே லேசாக நெய் அப்ளை பண்ணி இதை வந்து நல்லா ஒரே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறணும். இது நினச்சோடனே டக்குன்னு இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி, டேஸ்டி, சூப்பராக இருக்கும். நம்ம அரிசி மாவு பயன்படுத்தி செஞ்சுருக்கிற டபுள் லேயர் கேக்கு தயாராகிடுச்சு. அடுத்தது இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பிளேட்டுக்கு இதை திருப்பி போட்டு மாற்றிக்கலாம். உரப்பெல்லாம் ஃப்ரீ பண்ணியாச்சு. இப்போ மாற்றிக்கலாம். நம்மளுடைய போர்ன்விட்டா கேக்கு எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த கேக்கு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இந்த ப்ரௌன் கலர் மேலே நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3ஐயும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இது மேலே தூவிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான அருமையான கேக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை சூடாக இருக்கும்போது இதெல்லாம் உள்ளே அமுங்குற மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம போட்ட நட்ஸ் எல்லாம் எதுவும் கீழே விழுந்துடாமல் கரெக்டாக அதுலேயே செட் ஆகிடும். அடுத்தது ஒரு கத்தி எடுத்து சின்ன சின்ன பீஸாக நம்ம இதை சூடாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சுருவோம். இந்த கத்தியில் லேசாக நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம கட் பண்ணால் போட்டாமல் அழகாக வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய டபுள் லேயர்
அரிசி மாவு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த அரிசி மாவு பர்ஃபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.